ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூவில் செல்ஃப் இன்ட்ரடக்ஷனோடைய பார்ட் 2 தாங்க பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம க்ரீட்டிங், நேம் அண்ட் லொக்கேஷன் எப்படி சொல்லணும்னு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம எதில் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா குவாலிஃபிகேஷன். நெக்ஸ்ட் என்ன வருதுன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷனை நீங்கள் சொல்லணும். ஸோ எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை மாஸ்டர்ஸ் இன் இங்கிலீஷ் ஃப்ரம் பெரியார் யூனிவர்சிட்டி. இந்த மாதிரி சொல்லணும். உங்களுடைய டிகிரி ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மென்ஷன் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம இதை சொல்லணுங்கிறது இல்லை. ஸோ இஃப் யூ ஹாவ் அ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அதை எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஹாவ் 7 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் டீச்சிங் இன் திஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு அந்த இன்ஸ்டிடியூஷன் நேம் சொல்லணும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபேமிலி, உங்கள் ஃபேமிலியை பற்றி சில வேர்ட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ பிலாங் டு எ ஜாயிண்ட் ஃபேமிலி ஆர் நியூக்ளியர் ஃபேமிலி. மை ஃபாதர் வாஸ் எ ரிட்டையர்டு பர்சன், மை மதர் வாஸ் எ ஹவுஸ் ஒய்ஃப். அந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ உங்கள் ஃபேமிலியை பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் உங்களோட ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆல்டர் பண்ணி யூ கேன் மென்ஷன் தட் இன் அன் இன்டர்வியூ. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹாபி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். ஸோ உங்களோட ஹாபி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள்கிட்ட கொஷின் அரைஸ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்களோட ட்ரூத்தை மட்டும்தான் சொல்லணும். மேக்ஸிமம் எல்லாமே ட்ரூத்து தான் சொல்லணும். இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சொல்லணும். சரிங்களா? மை ஹாபி இஸ் ரீடிங், லிசனிங் சாங்ஸ், அந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஏஜை மென்ஷன் பண்ணணும். அது எப்படி சொல்லலாம்னா, மை ஏஜ் இஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா ஐ ஆம் 30 years old, மை ஏஜ் இஸ் 24, அந்த மாதிரி மென்ஷன் பண்ணலாம். தென் யூ ஹாவ் டு மென்ஷன் யுவர் ஸ்ட்ரென்த். இது எப்படி சொல்லலாம்னா, மை ஸ்ட்ரென்த் இஸ் ஐ ஆம் ஹார்ட் ஒர்க்கிங், செல்ஃப் மோட்டிவேட்டிங் பர்சன் வித் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் உங்களுடைய கோல். நீங்கள் எதுக்கு இந்த கம்பெனிக்கு ஒர்க் பண்ண வந்திருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி மென்ஷன் பண்ணணும். யுவர் கோலை நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். மை ஷார்ட் டேர்ம் கோல் இஸ் கெட்டிங் எ ஜாப் இன் திஸ் ரெப்யூட்டட் கம்பெனி அண்ட் லாங் டேர்ம் கோல் டு அச்சீவ் எ குட் பொசிஷன் தேர் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.